ராப்பர் அழகா இருக்கிறதுனால அதை பொறுமையா ஓபன் பண்ணி அதை சேவ் பண்ணி வைப்போம். ஸோ கியூட்டா 2 குட்டி டிஷர்ட்ஸ் இருக்கு. ஸ்டாம்ப் பண்ணாங்கன்னா அது அப்படியே ப்ளே ஆகும். இங்கே ஆன் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இப்போ மகிழின் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீகரா 2 பேரும் உட்காந்துருக்கோம். அவன் ரியாக்ஷனும் சேர்த்து கேப்சர் பண்ணலான்றதுனால சாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். அவரும் ஈகரா ரேப்பர்ல வந்து கோகோ மெலன் இருக்கிறதுனால அந்த ரேப்பரே குனிஞ்சு ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஒன்னொன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு பிடிச்ச கோகோ மெலன் ரேப்பர் போட்ட கிஃப்டே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரேப்பர் அழகா இருக்கிறதுனால அதை பொறுமையா ஓப்பன் பண்ணி அதை சேவ் பண்ணி வைப்போம். எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஸோ கியூட்டா 2 குட்டி டிஷர்ட்ஸ் இருக்கு. ஒன்று க்ரீம் கலர் அண்ட் ஒன்று கைண்ட் ஆஃப் பீச் அண்ட் பிங்க் கலர். அண்ட் சம் மோர். ஓகே, அதுக்கு வந்து செட்டாக கீழே பேண்ட்டும். ஸோ டிஷர்ட் அண்ட் பேண்ட். இது இதோடைய பேண்ட். அண்ட் இதோட பேண்ட் இது. இங்க பாத்தியா பேபி? இங்க பாரு சஷ்டிமா, இங்க பாருங்க. இங்க பாரு. வாவ், பாத்தியா? What is this? Giant floor piano. இது வந்து ஃப்ளோர் மேட் மாதிரி போட்டுட்டு அவங்க அதை ப்ரெஸ் பண்ண சவுண்ட் வரும். ஸோ பேட்ரி போடணும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அவங்க வந்து இதில் ஸ்டாம்ப் பண்ணாங்கன்னா அது அப்படியே ப்ளே ஆகும். இங்கே ஆன் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. பின்னாடி 2 பேட்ரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஸோ செகண்ட் கிஃப்ட் இது. இது மகிழனோட பிடிச்ச கிஃப்ட்னே சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். அவனுக்கு போர்ட் புக்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப இஷ்டம். ஒரு இடத்துல ஒரு 10 minutes எல்லாம் உட்காந்துருப்பானா பார்த்துக்கோங்களேன் ஒரு புக் கொடுத்தா. ஸோ இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்து பார்க்கலாம். என்ன புக்கு வந்துருக்கு? அதை அவன் பார்த்துட்டே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட்டுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டாய் ஒன்று வந்திருக்கு. டிஸ்னி கேரக்டர் ட்ரால்ஸ் அந்த டாய் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ட்ரெஸ். ஒரு குடி டைப்பில் ஒரு டிஷர்ட் சொல்ல முடியாது, ஒரு ஜாக்கெட் மாதிரி இருக்குது. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது, சூப்பராக. ஸோ இது ஒன்று. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பேண்ட் ஒன்று.
இதுவும் அவங்ககிட்ட இல்லாத கலர், ஸோ யூஸ்ஃபுல் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக க்யூட்டாக 2 குட்டி ட்ரெஸ் வந்திருக்கு. H&M பிராண்ட்லேருந்து ஸ்லீவ்லெஸ். ஹோப்ஃபுல்லி இந்த சம்மர் போட்டு நாங்கள் ஸ்வாக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 H&M டிஷர்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க. அடுத்தது இந்த கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓ சூப்பர். இது ஒரு ஹுட்டி டைப்பில் ஸ்வெட்டர் மாதிரி. இதுவும் H&M பிராண்ட்லேருந்து தான். எஸ், H&M. இது கொஞ்சம் வளர்ந்து தான் போட முடியும், பட் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு. இந்த வாட்டி அவருக்கு வந்து நிறைய ட்ரெஸ் தான் வந்துருக்கு. அண்ட் ஃபைனலி த ஜாயிண்ட் ஒன். இதுவும் கொஞ்ச நாள்ல மகிழனோட ஃபேவரட்டா மாறிடும்னு நினைக்கிறேன். Sadia? Shashim, இங்க பாரு. ஸோ இது ஒரு 4-wheel சைக்கிள் மாதிரி அவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இது செட் பண்ணணும். ஸ்டியரிங், எஸ் ஸ்டியரிங் அண்ட் ஃபியூ திங்ஸ் செட் பண்ணணும். இது இதோ சூப்பராக இருக்குது. என்ன காட்டுறியா? ஸோ இதெல்லாம் தான் பாப்பா பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் இந்த வாட்டி. நீங்க முக்குங்க. அவங்க அப்பா